இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு ஈஸி மெத்தடில் காமிக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த சேப்பங்கிழங்கு குழம்புக்கு என்னென்ன தேவையோ காமிக்கிறேங்க, நீங்களும் பார்த்துருங்க. இதுக்காக ஒரு 1/2 கிலோ வரைக்கும் சேப்பங்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் முக்கிற வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு இந்த ப்ரெஷர் குக்கர் மேலே மூடியை வச்சுட்டு ஒரு 2 விசில்ஸ் வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கட்டும் அடுப்பு மேலே. இந்த குழம்புக்காக இந்த மாதிரி கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு கூட நல்லா வெந்துடுச்சுங்க. 2 விசில்ஸ் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடியை எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு இது மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் கூட எடுத்துட்டா ஈஸியாகவே வந்துடுங்க. 2 விசில்ஸ் தான் வரவிடணும். 2 விசில்ஸ் வந்த உடனே ப்ரெஷர் நீங்களே எடுத்துடணும். அப்போ தான் இந்த சேப்பங்கிழங்கு கரெக்டாக வெந்துடுங்க. இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். இதெல்லாம் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நம்ம எடுத்துகிட்ட இந்த சேப்பங்கிழங்கு பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதிலே கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் பீசஸ் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே கட் பண்ணி வச்சுட்டு இந்த சேப்பங்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணிக்கினா போதும். இதிலேயே தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் வெந்தால் அந்த சேப்பங்கிழங்குக்கு இந்த உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே பிடிச்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டோம்ல புளியை, அதிலிருந்து புளியை தண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் முக்கிற மாதிரி கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.